இந்த ராசி காற்று ராசியாகவும் இருக்கின்றது. இதிலே மிகவும் அற்புதமான காலபுருஷ தத்துவத்தின் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தின் அமைந்த கும்பம் வீடாகவும் கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடியவர்கள்தான் கும்பராசிக்கார நேயர்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு இது நாள் வரையில் தற்பொழுது ராசியிலே சனி பகவான் 7.5 சனியாக இருந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்திலே கிட்டத்தட்ட எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தருணத்திலே தான் கும்பராசிக்கார நேயர்கள் தற்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இது நாள் வரையில் சனி செவ்வாயின் சேர்க்கை பலதரப்பட்ட தாமதங்கள், தடைகள், டென்ஷன், கோபம், வேதனைகள் அனைத்தும் தற்பொழுது தீர்ந்து நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு வைகாசி மாத ராசி பலனாக இந்த வைகாசி மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் முயற்சி சாணாதிபதி கும்பராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி சனாதிபதி தற்பொழுது 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகுவும் செவ்வாயும் மீண்டும் ராகு பகவான் இருக்கின்ற ஒரு சில தடங்கள், தாமதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் மீண்டும் செவ்வாய் பகவானும் ராகு பகவான் சேருவது என்பது வாக்கு ஸ்தானங்களிலே குடும்ப ஸ்தானங்களிலே சற்று பயம், ஏமாற்றம், தடைகள், தாமதங்கள், நீர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாகவும் இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் குடும்பங்களிலே வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனம் நிதானமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக வைகாசி மாதம் என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு நடக்கப் போகின்றது. வைகாசிலேயே மிகவும் அற்புதமாக 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே இருக்கின்றது. இதனால் வரையில் முயற்சி ஸ்தானத்திலே மேசராசியில் இருந்து தற்பொழுது சுகஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கும் இந்த குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு கும்பராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கின்ற ஒரு நேரமாகவும் வைகாசி மாதம் கும்பராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை அடுத்து கும்ப ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. 8, 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. விரயஸ்தானங்களை பார்க்கின்றது. கிட்டத்தட்ட வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சுற்றுப்பயணங்கள், வெளிநாட்டுகள் சென்று வருவதற்கு பயணங்களிலே இருப்பதற்கு அதிகமான இந்த மாதங்களிலே வாய்ப்புகள் இருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வையானதும் 7ஆம் இடத்திலே விழுகின்றது. சனியின் குரு பகவானுடைய நட்சத்திர புரட்டாதி நட்சத்திரத்திலே தற்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேலை என்பது சனி பகவானும் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கின்ற 7ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலேயும் 10ஆம் இடத்தையும் சனி குரு பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம், உயர்வுகள் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கும்ப ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே பார்க்கின்றது. இது ஒரு நீச்சராசியாக இருந்தாலும் எடுக்கின்ற காரியங்கள் கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களிலே சஞ்சரிப்பதும் 5, 8 அஷ்டமாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது இந்த வைகாசி 7ஆம் தேதி வரையில் சுக்கிரன் இதிலே முயற்சி ஸ்தானங்களிலே இருந்து சுகஸ்தானத்துக்கு குருவும் சூரியன் 3 கிரக சேர்க்கையிலேயே இந்த வைகாசியிலேயே பற்பல விஷயங்கள் நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக வைகாசி என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு நடக்கப் போகின்றது. மிகவும் அற்புதமான இது நாள் வரையில் ஒரு சில ராசியிலே மந்த நிலைமை, ஏமாற்றம், தடை, தாமதம், வம்பு, வழக்கு அனைத்தும் நீங்கி இந்த வைகாசியிலேயே 2ஆம் இட வாக்குஸ்தானம் சற்று பலகீனமாக இருந்தாலும் கூட குரு பகவான் உங்களுடைய கும்ப ராசிக்கு சுகஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற இந்த பார்வை என்பது 10, 8 அற்புதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. முயற்சி ஸ்தானங்களிலே சுக்கிரன் புதன் பார்வை என்பது கும்பராசிக்கு பாக்கிய ஸ்தானங்களை பார்க்கின்றது. சுக்கிரனும் புதனும் யோககாரகனாக கும்பராசிக்கு இருக்கக்கூடிய இந்த பார்வை என்பது வைகாசியிலே ஆரம்பத்திலே சற்று நல்லதொரு மாற்றங்களையும் பிறகு சுகஸ்தானத்திலே
சுக்கிரன் குரு சூரியன் 3 கிரக சேர்க்கையும் 4ஆம் இடத்திலேயே கும்பராசிக்கு விழுகின்றதுனாலே அந்த பார்வை என்பது கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த மாதங்களிலே தொழில் வேலைகளிலே ஒரு சில நல்லதொரு உயர்வுகள் பெறுகின்ற ஒரு அற்புதமாக இருக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. சனி பகவானுடைய பார்வை இதனால் வரையில் கணவன் மனைவிகளிலே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இனி வருகின்ற இந்த வைகாசியிலே அனைத்தும் நண்பர்களிடம் நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை பெறுகின்றது. சனி செவ்வாய் ராசியிலே இருந்த காலத்தில் இருந்து கடந்த மாதங்களில் நண்பர்கள் உறவினர்கள் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் சஞ்சலங்கள் இருந்தாலும் இனி இந்த வைகாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த மாற்றம் என்பதும் நல்லதொரு மாற்றமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இதிலே முயற்சி சாணங்களிலே 2 கிரக சுக்கிரனும் புதனும் வைகாசி 7ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்துக்கு சென்று உங்களுடைய தொழில் சாணத்தை பார்க்கின்றார். மொத்தம் சுகசானத்திலே இருந்து 3 கிரக பார்வை என்பது 10ஆம் இடத்தை கும்பராசிக்கு பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகள் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் 6ஆம் இடத்திலே சந்திரன் இருந்து இந்த மாதம் என்பது தொடங்க போகின்றது. இதுவும் சனி பகவானின் பூச நட்சத்திரத்தில் இந்த மாதம் என்பது ஆரம்பித்திருக்கின்றது. ராசி கடகராசியாகவும் லக்னம் மகர ராசியாகவும் நட்சத்திரம் பூச 2ஆம் பாதத்திலும் திதி சுக்லபட்ச சஷ்டி திதியிலும் கரணம் தைத்தூளை சுக்கிர பகவானுடைய கரணத்திலே யோகம் கண்ட யோகத்திலும் யோக தேவதை அக்னி பகவானாக இருக்கின்ற அற்புதமான தனவாக்கு குடும்பஸ்தானம் சற்று அக்னியாக நீர் ராசி அக்னியாக இருந்தாலும் கவனம் நிதானமாக வாக்கு ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய ஒரு வைகாசி என்பது கடந்த காலங்களிலும் சரி இப்பொழுதும் சரி கும்பராசிக்காரர்கள் வாக்கு ஸ்தானங்களிலே சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கின்றது. ஆனாலும் ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்ததிபதி குரு பகவான் உங்களுக்கு பலமாக சுகஸ்தானத்திலே இருந்து 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்து 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. வெளிநாட்டு யோகங்கள் சுபகாரியங்கள் நடப்பதற்கு சுபகாரியங்கள் இதுவரையில் நடக்காதவர்களுக்கு இனி இந்த அற்புதமான குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு தொட்டதெல்லாம் தாயம் என்று சொல்கின்ற முயற்சி சாணத்திலே சுக்கிரன் புதன் சஞ்சரிக்கின்றது. அந்த 3ஆம் இடத்திலே முயற்சி சாணம் வீர தீர பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தற்பொழுது 2ஆம் இடத்திலே ராகுவின் பிடியில் இது ஒரு சில வைகாசி 15-20 தேதி வரையில் சற்று பலவீனமாக உங்களுடைய முயற்சி சாணம் 10ஆம் இடம் இருந்தாலும் 10ஆம் இடத்தை குரு பகவானினுடைய பார்வையினாலே நல்லதொரு காரியங்களிலே எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. சனி பகவான் தற்பொழுது பரிபூர்ணமாக நல்லதொரு உயர்வுகளை தொழில் மாற்றங்களையும் கொடுக்கின்றது. கூட்டாளிகளிடமிருந்து நல்லதொரு அன்பு மாற்றம். 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றதுனாலே அற்புதமான வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் பிரயாணங்களிலே அதிகமாக நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். பயணங்களிலே அதிகம் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் அபிலாசை என்பது இந்த மாதங்களிலே வெளிநாட்டு பயணங்களிலே வெளியூர் சென்று வருவதற்கு ஒரு அற்புத மாதமாக இருக்கக்கூடியது. சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது. கும்பராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் ஆரம்பத்திலேயே வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலேயே சந்திரன் பூச நட்சத்திரத்திலே சஞ்சரித்து பிறகு 7ஆம் இடத்துக்கு நகரப் போகின்ற இந்த மாற்றம் என்பது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது. லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே இது நாள் வரையில் கிடைக்காத ஒரு சில நல்லதொரு அற்புத யோக காலமாக இந்த வைகாசி மாதம் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் குரு பகவான் தேவகுருவும் அசுரகுருவும் சேருகின்ற அற்புதமான இந்த மாதம் என்பது மிகவும் நல்லதொரு இது நாள் வரையில் எதிர்பாராத காரியங்கள் அற்புதமான சுறுசுறுப்பு வேகங்கள் சகோதரங்கள் உறவுகளிடமிருந்து நல்லதொரு மாற்றங்கள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடியது. வெளியூர் சென்று வருவதற்கும் அதிகமாக சுற்றுலாத்துறை சென்று வருபவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களில் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. கும்பராசியை பொறுத்தவரையில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இது நாள் வரையில் கல்யாணம் நடக்காதவர்களுக்கு இனி வருகின்ற காலங்களிலே இந்த வைகாசியிலே நல்லதொரு கல்யாணம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அற்புத மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது.
இந்த ராசியிலே 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், அவிட்டம் நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அற்புதமான யோக காலமாக இந்த வைகாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.